இது உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி காஞ்சிபுரம். நடைபெற இருக்கும் டிஆர்பி பிஇஓ தேர்வுக்கான ஜியாகிரபி டிபார்ட்மெண்ட்டில் நம்ம டுடே பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா யூனிட் 6 வால்யூம் 1ல் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ஜியாகிரபி அண்ட் எக்கனாமிக் கமர்ஷியல் ஜியாகிரபி ஆஃப் இந்தியா. இந்த டாப்பிக்கில் யூனிவர்ஸ் மற்றும் சோலார் சிஸ்டம் இந்த டாப்பிக்கை பார்க்கலாம் டீச்சர்ஸ். பொதுவாக பிஇஓ தேர்வு அப்படின்னு சொன்னால் நமக்கு நினைவுக்கு வர வேண்டிய, திரும்ப ரீகால் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. இந்த வினா தொகுப்பு முறையில் பார்த்திங்கன்னா நமக்கு தமிழில் 18 வினாக்கள் இடம்பெற்றிருக்கும், இங்கிலீஷில் 18 வினாக்கள், மேக்ஸில் 18 வினாக்கள், சயின்ஸில் 20 வினாக்கள், ஜிகேவில் 10 வினாக்கள், சைக்காலஜியில் 30 வினாக்கள், ஹிஸ்ட்ரி அண்டு சிவிக்ஸில் 19 வினாக்கள், ஜியாகிரபியில் 17 வினாக்கள். இந்த அடிப்படையில் மொத்தம் 150 வினாக்களுக்கு நம்ம வரிசையாக எந்தெந்த பாடத்திற்கு எவ்வளோ வினாக்கள்ன்ற முறையை நம்ம பார்த்துட்டோம். அந்த அடிப்படையில் டுடே பார்க்க போகிற ஜியாகிரபி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா 17 வினாக்கள் இடம்பெற்றிருக்கு. இந்த 17 வினாக்களுடைய தொகுப்பையும் நம்ம வரிசையாக பார்த்தோம். 2023 இருந்த கொஷின் பேட்டர்னை தான் நம்ம பார்த்துருந்தோம். அந்த அடிப்படையில் ஜியாகிரபி யூனிட் 6 வால்யூம் 1 இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த 17 வினாக்களுடைய அமைப்பையும் மற்றும் யூனிவர்ஸ் மற்றும் சோலார் சிஸ்டம் டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம் டீச்சர்ஸ். முதலாவது சிலபஸ். நமக்கு யூனிட் 6 நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டிஆர்பி வெளியிடப்பட்ட இந்த சிலபஸ் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஜியாகிரபி அண்ட் எக்கனாமிக் கமர்ஷியல் ஜியாகிரபி ஆஃப் இந்தியா இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக ஒரு 4 டாப்பிக்கு நம்ம கவர் பண்ணலாம். பேசிக்காக அந்த 4 டாப்பிக்கை இந்த 4 டாபிக் தான் கொஷின் ஏரியாவாக கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு யூனிவர்ஸ், நெக்ஸ்ட்டு ஜியாகிரபி ஆஃப் இந்தியா, அண்ட் தேர்ட் சோசியல் ஜியாகிரபி, அண்ட் ஃபோர்த் ஒன் ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு. இந்த 4 டாபிக் நம்ம கவர் பண்ணாலே நடைபெற இருக்கும் பிஇஓ தேர்வில் நம்ம எளிமையாக விடையளிக்கலாம். அந்த அடிப்படையில் 2023 வினா அமைப்பு முறை எப்படி சார் இருந்தது, இந்த 17 வினாக்கள் அதிகமாக கேட்கப்பட்ட இடங்கள் என்ன சார் அப்படின்னு ஒரு வினா கேட்டிங்கன்னா, அதிகமாக பார்த்திங்கன்னா ஜியாகிரபி ஆஃப் இந்தியாவில் 10 வினாக்கள் கேட்டிருந்தாங்க. அதன் பிறகு வேர்ல்டு ஜியாகிரபியில் ஒரு 5 வினாக்கள் கேட்டிருந்தாங்க. பொதுவாக ஒரு 2 வினாக்கள் இடம்பெற்றது. 17 வினாக்களும் இந்த பேட்டர்னில் தான் கேட்டிருந்தாங்க 2023. சரி சார், வினா ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு வினா சொல்லுங்கள் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய புவியியலில் ஜியாகிரபி ஆஃப் இந்தியாவில் கேட்கப்பட்ட வினா, அந்தமான் நிக்கோபார் இந்த 2 தீவுகளையும் பிரிக்கக்கூடிய நீர்ப்பரப்புக்கு பேர் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இந்திய புவியியலில் கேட்கப்பட்ட ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை பிரிக்கக்கூடிய நீர்ப்பரப்பு எதுன்னு கேட்டிருந்தாங்க. 10 டிகிரி கால்வாய். வெளிப்படையான ஒரு டைரக்டான கொஷின் தான் அது. அடுத்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய திட்ட நேரம் கேட்டிருந்தாங்க. இந்தியாவினுடைய திட்ட நேரம் 82 கிழக்கு தீர்க்கம் அப்படின்றது வெளிப்படையான கொஷினாக தான் இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கரண்ட் அப்டேட் அடிப்படையில் கேட்டிருந்தாங்க. இந்தியாவில் கலைமான்களுக்கென்றே புதிய சரணாலயம் உருவாக்கப்பட்ட மாநிலம் எதுன்னு கேட்டிருந்தாங்க. இந்தியாவில் கலைமான்களுக்கென்றே புதிய சரணாலயம் அமைக்கப்பட்ட மாநிலம் எது கேட்டிருந்தாங்க. கலைமான்களுக்கு புதிதாக அமைக்கப்பட்ட சரணாலயம் எது கேட்டிருந்தாங்க. யூபி, உத்தரப்பிரதேசம். 2017 கலைமான்களுக்கென்றே அமைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் எப்படி விராலிமலை மயில்களுக்கென்று இருக்கிறதோ அதே போல் கலைமான்களுக்கென்று பார்த்திங்கன்னா 2017 உத்தரப்பிரதேசத்தில் தொடங்கப்பட்ட ஒரு புதிய சரணாலயமாக இருந்தது. தொடர்ந்து இந்திய புவியியலில் கேட்கப்பட்ட வினா, அடுத்து ரிவரை பற்றி ஒரு கேள்வி இடம்பெற்றிருந்தது. ஃபார் எக்ஸாம்பிளாக பாகிரதி நதியும் அலக்நந்தா நதியும் தேவப்பிரகாயில் சேரும்பொழுது அதனுடைய புதிய பெயர் என்னன்னு கேட்டிருந்தாங்க. கங்கை. இப்போ வெளிப்படையாகவே ஜியாகிரபி ஆஃப் இந்தியாவில் கேட்கப்பட்ட வினாக்கள் பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய குறிப்பாக ஃபிசிக்கல் ஃபியூச்சர் அந்த அடிப்படையில் தான் கேட்டிருந்தாங்க. அடுத்தது நேச்சுரல் ரீசோர்ஸில் கேட்டிருந்தாங்க. அடுத்தது அக்ரிகல்ச்சர் பேட்டர்னில் கேட்டிருந்தாங்க. வரிசை நம்ம பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர் பேட்டர்னில் நமக்கு என்ன சார் கேள்வி கேட்டிருந்தாங்க. 2 வினா இடம்பெற்றிருந்தது. ஒன்று சுகரை பற்றி இடம்பெற்றிருந்தது, இன்னொன்று காஃபி பற்றி இடம்பெற்றிருந்தது. இது எல்லாமே கூற்று காரணம் அடிப்படையில் இடம்பெற்ற வினாக்கள். அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் அடிப்படையில் கேட்கப்பட்ட வினாக்கள் 2. ஒன்று சர்க்கரை தொழிற்சாலை பற்றி கேட்டிருந்தாங்க. அடுத்தது காஃபி. அதிகமாக இந்தியாவில் விளையக்கூடிய பகுதியை கூற்று காரணம் அடிப்படையில் கொடுத்துருந்தாங்க. அதனுடைய வெப்பநிலை எவ்வளோ இருக்கும், அதனுடைய நீர்த்தன்மை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்ட ஒரு வினாவாக காஃபி கேட்டிருந்தாங்க. பொதுவாக நம்ம உலகினுடைய காஃபி பானை என்று அழைக்கக்கூடியது பிரேசில். அதிகமாக காஃபி உற்பத்தி செய்யக்கூடிய நாடு பிரேசில் அப்படின்றது நம்ம பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். அந்த அடிப்படையில் இந்த வினா இடம்பெற்றிருந்தது. சரிங்க சார், யூனிவர்ஸ் அடிப்படையில் என்ன சார் கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்டம் அந்த அடிப்படையில் சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமாக எர்த்தை பற்றி கேட்டிருந்தாங்க. பொதுவாக
சூரியனை, அதாவது பூமி சூரியனை சுற்றி வரக்கூடிய வேகம் என்னன்னு கேட்டிருந்தாங்க. 66,600 கிலோமீட்டர். நீள்வட்ட பாதையில் சுற்றுகிறது என்ற ஒரு வினா இடம்பெற்றிருந்தது. யூனிவர்ஸில் இடம்பெற்ற ஒரு டைரக்ட் கொஷின் தான் அதுவும். இப்போ கேட்கப்பட்ட வினாக்களும் விடைகளும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு தெரிந்த வினாவும் விடைகளாக தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் கரண்ட் அஃபேர்ஸில் பொறுத்த வரைக்கும் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியாவில் ஒரு வினா இடம்பெற்றிருந்தது. 11வது உயிர்கோளம் இருக்கக்கூடிய உயிர்கோள பெட்டகத்தில் 11வது உயிர்கோளம் எதுன்னு கேட்டிருந்தாங்க, கஞ்சன்கங்கா. அப்போது 2 வினாக்களை வந்து கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம கொடுத்துருந்தாங்க. ஒன்று 11வது உயிர்கோளம், 2வது கலைமான்களுக்கு என்று புதிய மாநிலம். இந்த 2 வினாக்களும் இந்திய புவியியல் அடிப்படையில் கேட்கப்பட்ட ஒரு அப்டேட் அடிப்படையில், கரண்ட் அப்டேட் அடிப்படையில் கேட்கப்பட்ட வினாக்களாக இருக்கிறது. சரிங்க சார். மற்ற வினாக்கள் பார்க்கும்பொழுது ஒரு ஜென்ரல் கொஷின் கேட்டிருந்தாங்க. பிளாக் ட்ரையாங்கிள் கருப்பு முக்கோணம் என்பது எந்த பகுதிகளை அடைப்பாங்க இப்படி ஒரு வினா இடம்பெற்றிருந்தது. ஜெர்மனி, போலந்து, செக் குடியரசு தான் கருப்பு முக்கோணம் சொல்லுவாங்க. இது ஐரோப்பாவினுடைய இருக்கக்கூடிய நாடுகள். இங்கு அதிகமாக தொழிற்சாலைகள் இருப்பதனால, அமிலமழை அதிகமாக இருப்பதனால இது வந்து பிளாக் ட்ரையாங்கிள் என்று அழைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த பகுதியை தான் அழைக்கிறாங்கன்ற ஒரு செய்தி நம்ம வந்து கொஷினை விளக்கும்போது நம்ம வந்து பார்த்துருந்தோம். அடுத்தது அக்ரிகல்ச்சர் பேட்டர்னில் 2 செய்திகளை பற்றி பார்த்தோம். சர்க்கரை தொழிற்சாலை பற்றி பார்த்தோம். அடுத்தது காஃபியை பற்றி பார்த்தோம். வறட்சியை பற்றி கேட்டிருந்தாங்க. நீண்ட கால மழைப்பொழிவு இன்மையால் ஏற்படுத்தக்கூடிய வறட்சி எதுன்னு கேட்டிருந்தாங்க, வானிலை வறட்சி. அடுத்தது எரிபட்டு புழுகளுக்கு உணவாக இருப்பது எந்த தாவரம் கேட்டிருந்தாங்க, ஆமணக்கு. அடுத்தது என்விரான்மெண்ட் அடிப்படையில் ஒரு வினா இடம்பெற்றிருந்தது. கூற்று காரணம், சூழல் மண்டலம், அதாவது ஆற்றல் பிரமிடுகள் எப்படி இருக்கும், தலைகீழானவை என்றது எல்லாருக்குமே தெரியும். ஆற்றல் பிரமிடுகள் என்பது தலைகீழானவை. அந்த அடிப்படையில் சூழல் மண்டலத்திலிருந்து ஆற்றல் பிரமிடுகள் இருந்து ஒரு வினா இடம்பெற்றிருந்தது. அடுத்தது ஆழ்கடல் அலை, ஓத அலை, அந்த அடிப்படையில் வினாக்கள் இடம்பெற்றிருந்தது. அடுத்தது ஆற்றினுடைய அந்த போக்கு அடிப்படையில் ஒரு வினா இடம்பெற்றிருந்தது. ஒன்று இளநிலை, முதுநிலை, மூப்பு நிலை. அதாவது இந்த 3 நிலைகளில் ஆற்றினுடைய நிலைகள் 3: இளநிலை, முதுநிலை, மூப்பு நிலை. அந்த அடிப்படையில் படிச்சிருப்போம். அந்த அடிப்படையில் ஆற்று கவர்வு என்பது எந்த நிலையில் ஏற்படும், இளநிலையில் ஏற்படும்ன்ற ஒரு வினா இடம்பெற்றிருந்தது. அடுத்தது நேச்சுரல் ரீசோர்ஸ் இந்த டாப்பிக்லையும், மினரல்ஸ் இந்த டாப்பிக்கில் ஒரு வினா இடம்பெற்றது. மினரல்ஸில் பார்த்தீங்கன்னா குரோமைட் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்த ஒரு பொருந்தாத ஒன்றாக வினா கொடுக்கப்பட்டிருந்தது, குரோமைட். சரிங்க சார். பொதுவாக கொடுக்கப்பட்ட தலைப்புகள் தான் வினா வந்திருக்கு அப்படின்றத முதல்ல நீங்கள் பதிவு செய்யுங்க. அப்போ கொடுக்கப்பட்ட டாப்பிக்கு நம்ம வந்து தெளிவாக இருந்தால் எந்த வினாவுக்கும் நம்ம வந்து சரியான பதிலை கண்டிப்பாக கொடுக்க முடியும். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் டீச்சர்ஸ். முதலாவது நம்ம வந்து பார்க்க போகிறது யூனிவர்ஸ் டாப்பிக்கில் நம்ம வந்து என்னென்ன சார் பார்க்க போகிறோம், யூனிவர்ஸ் டாப்பிக்கில் என்னென்ன அந்த யூனிவர்ஸ் தொடர்பாக என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டம்னா என்ன, அதனுடைய பிரிவுகள் என்ன, அதனுடைய கொள்கைகள் என்ன, குறிப்பாக சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பங்கள், அடுத்தது வளிமண்டலத்தினுடைய கலவை என்ன, மில்க்வே, பால்வழி அண்டம் என்றால் என்ன, இந்த செய்திகளாக நம்ம வந்து வரிசையாக பார்க்கலாம் டீச்சர்ஸ். முதலாவது நம்ம வந்து பார்க்க போகிற டாபிக் யூனிவர்ஸ் அப்படின்னு சொன்னால் பேரண்டம் அப்படின்றது நமக்கு தெரியும். பேரண்டம், யூனிவர்ஸ். பொதுவாக இந்த பேரண்டம் என்கிற ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா பிக் பேங் தியரின்னு சொல்லுவாங்க. பெரும் வெடிப்பு கொள்கையிலிருந்து உருவானது அப்படின்ற அடிப்படையில் பேரண்டம் என்பது உருவானது. பொதுவாக பெருவெடிப்பு கொள்கை இந்த ஒரு நிகழ்வு தான் பேரண்டத்திற்கான காரணம்ன்றது நம்ம வந்து படிச்சிருப்போம். பொதுவாக விண்மீன்களும் வான்பொருட்களும் இந்த பெரும் வெடிப்பு கொள்கையில் நமக்கு வந்து தோன்றியது. பிக் பேங் தியரி நம்ம வந்து படிச்சிருப்போம். பிக் பேங் தியரி. இந்த பிக் பேங் தியரியில் பெருவெடிப்பு கொள்கை அடிப்படையில் என்ன சார் நமக்கு வந்து தோன்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வான்பொருட்கள் தோன்றியது, விண்மீன்கள் தோன்றியது. பெரும் வெடிப்பு கொள்கையால் வான்பொருட்கள், விண்மீன்கள் தோன்றியது. அந்த அடிப்படையில் இவை அனைத்தையும் பொதுவாக நம்ம வந்து இந்த வான்பொருட்களையும் விண்களையும் பொதுவாக நம்ம வந்து எவ்வாறு சார் அடைக்கலான்னா, அதுதான் சார் பேரண்டம் அப்படின்னு சொல்லி இதுதான் வந்து பேரண்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. அப்போ பேரண்டத்தினுடைய படிநிலைகள் என்ன அப்படின்னா அடுத்த வினா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பேரண்டத்திற்குன்னு ஒரு படிநிலை இருக்குது. 5 படிநிலைகள் இடம்பெற்றிருக்கிறது. முதலாவது பேரண்டத்தினுடைய முதல் படிநிலை பார்த்தீங்கன்னா பேரண்டம். முதலாவது பேரண்டம். 2வது படிநிலை பார்த்தீங்கன்னா விண்மீன் திரள் கூட்டம். இது 2வது படிநிலையாக இருக்குது. இந்த வரிசை முறையோட கேட்பாங்க. விண்மீன் திரள் கூட்டம் தான் 2வது படிநிலையாக இருக்குது. பேரண்டத்தினுடைய படிநிலை தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். மொத்தம் படிநிலைகள் 5. அந்த 5ல் முதலாவதாக இருப்பது பேரண்டம், 2வதாக இருப்பது விண்மீன் கூட்டம், 3வதாக நம்ம வந்து பார்க்க போகிறது
சூரிய குடும்பம். இது வந்து மூன்றாவதாக இருக்கக்கூடிய படிநிலை. நான்காவதாக இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா கோள்கள். நான்காவது கோள்கள், பிளானட். ஐந்தாவதாக இருக்கக்கூடிய படிநிலை பார்த்தீங்கன்னா துணைக்கோள்கள். அவ்வளோதான் சார். அப்போ பேரண்டம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பெடிப்பு கொள்கையின் அடிப்படையில் இந்த உலகத்தில் விண்மீன்களும் வான்பொருட்களும் தோன்றியது. இந்த விண்மீன்களும் வான்பொருட்களும் தான் நம்ம வந்து பொதுவாக பேரண்டம் சொல்லி அழைக்கிறோம். இந்த பேரண்டத்தினுடைய படிநிலைகள், யூனிவர்ஸினுடைய படிநிலைகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. கொஷின் ஏரியா அது. எத்தனைன்னு கேட்பாங்க. பேரண்டத்தினுடைய படிநிலைகள் எத்தனைன்னு கேட்பாங்க. 5. அதில் முதலாவதாக இருப்பது பார்த்திங்கன்னா பேரண்டம், 2வது விண்மீன் கூட்டம், 3வது சூரிய குடும்பம், 4வது கோள்கள், 5வது துணைக்கோள்கள். இந்த அடிப்படையில் தான் நமக்கு வந்து பேரண்டம் என்கிற ஒரு கான்செப்ட் உருவாச்சு. பொதுவாக அண்டம் அப்படின்னு சொன்னால் காஸ்மோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டவியல் இதை பற்றிய படிப்புக்கு காஸ்மாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ்மாலஜி இது அண்டம், இது அண்டவியல். அப்போது அண்டம் என்பது காஸ்மோஸ், அதை பற்றிய படிப்பிற்கு காஸ்மாலஜி என்று சொல்லுவாங்க. இது வந்து எந்த மொழிச்சொல் கேட்பாங்க. கிரேக்க மொழிச்சொல். எந்த மொழியிலேருந்து வந்தது இது? கிரேக்க மொழிச்சொல். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காஸ்மாலஜி என்பது அண்டவியல் பற்றிய படிப்பு. அது எதனோடு தொடர்பு, எந்த மொழியோடு தொடர்புன்னு கேட்டாங்கன்னா கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்ட ஒரு வார்த்தை. அந்த சொல் என்பது காஸ்மாலஜி என்பது பேரண்டங்களை பற்றிய ஒரு படிப்பு. சரிங்க சார். இப்போ அண்டம்னா, பேரண்டம்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். அது எந்த கொள்கையின் அடிப்படையில் வந்ததுன்னு பார்த்தோம். பிக் பேங் தியரி, பெருவெடிப்பு கொள்கையிலிருந்து உருவானது பார்த்தோம். அந்த அடிப்படையில் இந்த பெருவெடிப்பு கொள்கையால் உருவான பொருள்கள் என்ன? வானில் உள்ள பொருள்களும் விண்மீன்களும் உருவானது பார்த்தோம். அடுத்தது இந்த வான்பொருள்களும் விண்பொருள்களும் சேர்ந்து தான் நம்ம வந்து பேரண்டம் அப்படின்றத பார்த்தோம். இந்த பேரண்டத்துக்கான படிநிலைகள் 5 இருக்குது. அதை பார்த்தோம். பேரண்டம், விண்மீன் கூட்டம், சூரிய குடும்பம், கோள்கள், துணைக்கோள்கள் பார்த்தோம். அடுத்தது பேரண்டத்தில் நம்ம சுருக்கமாக அண்டம்னா என்னன்னு பார்த்தோம். அண்டம். அடுத்தது இதை பற்றிய ஒரு படிப்புக்கு ஆங்கிலத்தில் நம்ம வந்து காஸ்மாலஜி. அப்போ இதை பற்றி கூட கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்க சார். இது வரைக்கும் பேரண்டம்னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். இங்கே ஒரு சான்று கொடுத்துருக்காங்க. முன்னாள் அதிபர், யுஎஸ்ஏனுடைய முன்னாள் அதிபர் எல்லாருக்கும் தெரியும், பராக் ஒபாமா. அவருடைய கான்செப்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. என்ன சார், அவர் வந்து புவியியலை பற்றி ஒரு கான்செப்ட் சொல்கிறார். புவியியல்னா என்ன, அது எப்படி சார் பயன்படுகிறது, புவியியலால் மக்களுக்கு என்ன பயன்பாடு அப்படின்றத ஒரு வரையறை கொடுத்துருக்கார். இதுவும் வினா வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பராக் ஒபாமா, யுஎஸ்ஏ, கொஷின் ஏரியா. அவர் சொன்ன புவியியல் பற்றிய அதை சார்ந்த அந்த படிப்பு என்பது எதை நோக்கி செல்கிறது, புவியியல்னா என்னன்றது சொல்கிறார். பொதுவாக புவியியல்னு நம்ம என்ன நினச்சிருப்போம், நில வரைபடத்தில் உள்ள இடங்களை நினைவு கொள்வதற்கும் மேலானதுன்னு அவர் சொல்கிறார். பொதுவாக புவியியல்னால் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், மேப்பில் ஒரு பிளேஸ் பார்க்குறோம், இதுதான் வந்து புவியியலா அப்படின்னா இதை விட மேலானது அப்படின்னு சொல்கிறார். இது உலகின் சிக்கல்களை புரிந்து கொள்வது, உலகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை புரிந்து கொள்வது மற்றும் கண்டங்களுக்கு இடையே காணும் வேறுபட்ட கலாச்சாரத்தை போற்றுவது, இதான் முக்கியமானது. நம்ம வந்து கண்டங்கள் இருக்குது, அந்த கண்டங்கள் இருக்கக்கூடிய வேறுபட்ட கலாச்சாரங்கள் இருக்கிறது. வெவ்வேறு கண்டங்களும் நமக்கு தெரியும். இந்த கண்டங்களுடைய கலாச்சாரங்கள் வெவ்வேறானது, பண்பாடு என்பது வெவ்வேறானது. ஐரோப்பா கண்டத்துக்கும் ஆசிய கண்டத்துக்கான வேறுபாடு நமக்கு தெரியும். அவங்களுடைய கலாச்சாரம் என்ன, நம்மளுடைய பண்பாடு என்னன்னு எளிமையாக தெரியும். அந்த அடிப்படை தான் அங்கே யுஎஸ்ஏ சேர்ந்த முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா சொல்கிறார். கண்டங்களுக்கு இடையே காணும் வேறுபட்ட கலாச்சாரத்தை போற்றுவது ஒன்று. அடுத்தது, இந்த கலாச்சாரங்களுக்கு இடையே முடிவில் வேறுபாடுகளை கலைந்து மக்களை ஒன்றிணைக்க பயன்படும் ஒரு அறிவாகும்ன்றார். அப்போது இந்த வேறுபாடுகள்லாம் கலைந்து மக்கள் எல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்லி இத்தகைய தன்மையில் இருப்பது தான் புவியியல் அப்படின்னு சொல்லி ஒரு வரையறை தருகிறார். இது ஒரு அறிவாகும். மக்கள்களை ஒன்றிணைக்கக்கூடிய அறிவு புவியியல் என்று சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க. பராக் ஒபாமா, முன்னாள் அதிபர், யுஎஸ்ஏ. அதனால் இந்த பாடத்திற்கு, புவியியலுக்கு அறிவியல் பாடங்களின் மூலம் ஆதாரம் புவியியல் விளங்குவதால் இது அறிவியல்களின் தாய் என்றே கருதப்படுகிறது. அறிவியல்களின் தாய் என்று கருதப்படக்கூடிய பாடம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புவியியல். தொடக்கத்தில் பேரண்டம்னா என்ன, அதனுடைய எந்த வெடிப்பு கொள்கையில் உருவாச்சுன்றதை பார்த்தோம். அடுத்தது ஒரு மேற்கோள் பார்த்துருக்கோம். அறிவியல்களினுடைய தாய் எது அப்படின்னா புவியியல். அடுத்தது புவியியலுடைய பரிணாமங்கள் என்ன அப்படின்றத பார்க்கணும். புவியியலுடைய பரிணாமங்கள் பொதுவாக
இதனுடைய ஆர்ஜின், இதனுடைய தொடக்கம் நமக்கு எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க அறிஞர்களிடத்தில் தான் நமக்கு இருக்குது. கிரேக்க அறிஞர்களில் முதன்மை புவியியலாளர்களாக மிக சிறந்தவர்களாக கருதப்பட்டவங்க எரோடோட்டஸ், தாலஸ், அரிஸ்டாட்டில் அண்டு எரோட்டோதெனிஸ். இந்த நால்வர் இவர்கள் தான் புவியியல் பரிணாமத்தினுடைய தொடக்க காலத்தில் சிறந்தவர்களாக இருந்தவங்க, குறிப்பிடத்தக்கவராக இருந்தவங்க. அடுத்தது ரோமானியர், அரேபியர், இந்தியர், சீனர், பிரான்ஸ் நாட்டவர்கள், ஜெர்மானியர், ஆங்கிலேயர் மற்றும் அமெரிக்க புவியியலாளர்கள் புவியியலுடைய வளர்ச்சியையும் கருத்து செறிவையும் மேம்படுத்தாங்க. அடுத்த காலகட்டம் அப்படியே வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ கிரேக்கர் தான் முதல்ல வராங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கிரேக்கர் தான். இந்த ஆர்டர் கூட கேட்கலாம், யாருடைய எந்த நாட்டினருடைய வருகையால் மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேக்கம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் காஸ்மாலஜி என்ற ஒரு சொல் பார்த்தோம் இல்லையா. காஸ்மாலஜி என்ற சொல் அதாவது பேரண்டம் சார்ந்த படிப்பு. அது எந்த மொழி சொல்லுன்னு பார்த்தோம், கிரேக்க மொழி சொல்லுன்னு பார்த்தோம். அப்போ அந்த கிரேக்க மொழி சொல்லு தான் காஸ்மாலஜின்றதை நம்ம தொடக்கத்திலே பார்த்தோம். அப்போது முதல்ல இந்த புவியியலுடைய பரிணாமம் எங்கே சார் நமக்கு தொடங்குதுன்னா கிரேக்க அறிஞர்களிடத்தில் தான் தொடங்குறது. சான்றாக எரோடோட்டஸ் பார்த்துருக்கோம், தாலஸ், அரிஸ்டாட்டில் அண்டு எரோட்டோதெனிஸ். சரிங்க சார், இந்த 4 கிரேக்க அறிஞர்கள் தான் முதன்மையாளராக இருந்திருக்காங்க. அடுத்தது 2வது யார் சார்னா ரோமானியர் இருந்திருக்காங்க, 3வது அரேபியர் இருந்திருக்காங்க, 4வது இந்தியர், 5வது சீனர், 6வது பிரான்ஸு, அடுத்து 7வது ஜெர்மானியர்கள், 8வது ஆங்கிலேயர்கள். இவ்வாறு அடுத்தது 9வது அமெரிக்க புவியியலாளர்கள். இவ்வாறு புவியியலுடைய வளர்ச்சியானது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அடுத்தது புவியியலுக்கு மேலும் ஒரு வரையறை கொடுக்கப்படுகிறது. புவியியல்னா என்ன அப்படின்னா ஒரு வரையறை கொடுத்து கூட கேள்வி கேட்கலாம். புவியியலானது ஒரு பொருள் எங்கே, எவ்வாறு, ஏன் அமைந்துள்ளது, இந்த ஒரு வினாவுக்கு விடை தரணும். அது பேர் தான் புவியியல். புவியியல்னா 3: 1 பொருள், எங்கே, எவ்வாறு, ஏன். ஒரு பொருள் எங்கே உற்பத்தி, எவ்வாறு உற்பத்தி, அங்கே ஏன் உற்பத்தி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு பொருள் எங்கே, எவ்வாறு, ஏன், இந்த 3 வினாக்களுக்கு விடையளிச்சுன்னு சொன்னால் அதுதான் வந்து புவியியல். ஃபார் எக்ஸாம்பிள் உலகின் காஃபி பானை எது நமக்கு தெரியும். உலகின் காஃபி பானை பிரேசில். ஏன் சார் இங்கே அதிகமாக விளையுதுன்னா உலக உற்பத்தியில் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் ஒன்று பிரேசில். அதனுடைய மண் வளம் அங்கே இருப்பதனால, அத்தகைய மண் வளம் இருப்பதனால அந்த பொருள் உற்பத்தி செய்யப்படுகிறது. அப்போது புவியியலானது ஒரு பொருள் எங்கே, எவ்வாறு, ஏன் அமைந்துள்ளது இந்த வினாவுக்கு விடை தரணும். அந்த அடிப்படையில் நம்ம சான்று என்ன பார்த்தோம், உலகினுடைய காஃபி பானை எது அப்படின்னா பிரேசில். ஏன் அப்படின்னா அதற்கான சான்றை பார்த்தோம். அது நிலத்தினுடைய தன்மை. சரிங்களா டீச்சர்ஸ். அடுத்தது இது போன்ற கருத்துக்களை விளக்கி முந்தைய நில வரைபடங்களை பயன்படுத்தி புவி பரப்பில் ஏற்படும் நிகழ்வுகளில் இடங்களையும் நிகழ்வு அமைப்புகளையும் அதற்கான காரணங்களையும் கண்டறிவதுதான் புவியியல் அப்படின்னு சொல்லி வரையறை தரப்படுகிறது. இதான் வந்து புவியியல். இப்போ புவியியலை பற்றி 2 விஷயங்களை பார்த்துருக்கோம். ஒன்று பராக் ஒபாமா அவர்கள் சொன்ன ஒரு கூற்று, அதாவது மனித சமுதாயத்தை ஒன்றிணைப்பது தான் புவியியல் அப்படின்னு சொல்லி சொன்னார். 2வது ஒரு பொருள் எங்கே உற்பத்தி ஆகிறது, எவ்வாறு உற்பத்தி ஆகிறது, ஏன் என்ற வினாக்களுக்கு விடையளிப்பது தான் இந்த நம்ம பார்க்குற புவியியலுடைய மற்றொரு விடையாக இருக்கிறது. இதனுடைய ஆர்ஜின், இதனுடைய தொடக்கம் எங்கன்றதை பார்த்தோம். எங்கன்னு பார்த்தோம், கிரேக்க அறிஞர்கள் பார்த்தோம், ரோமானியர் பார்த்தோம், அரேபியர் பார்த்தோம், இந்தியர், சீனர், பிரான்ஸ் நாட்டவர், ஜெர்மானியர், ஆங்கிலேயர், அமெரிக்கர். வளர்ந்து கொண்டே வரக்கூடிய ஒரு துறையாக இன்று புவியியல் துறை இருந்துருக்கு. அடுத்தது புவியியலுடைய பிரிவுகளை பற்றி பார்க்கலாம். என்னென்ன சார் புவியியலுடைய பிரிவுகள்? புவியியலுடைய பிரிவுகளை பற்றி பார்க்க போகிறோம். என்ன சார் பிரிவு இருக்குது அப்படின்னா பாருங்கள், புவியியலினுடைய பிரிவுகள். பொதுவாக தாவரங்கள் நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம தாவரங்களை எப்படி சார் பிரிப்போம், கிரிப்டோகிராம், ஃபெனோரோகிராம் அப்படின்னு பிரிப்போம். தாவரங்களுடைய அடிப்படையான பிரிவு இது கிரிப்டோகிராம், ஃபெனோரோகிராம் சொல்லி பிரிப்போம். அந்த அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்குற புவியியலுடைய அடிப்படையான பிரிவுகள் எத்தனை சார் இருக்குது அப்படின்னா 3 தான் இருக்குது. ஒன்று இயற்புவியியல் சொல்லுவோம். இயற்புவியியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயற்புவியில் என்னென்ன சார் இருக்குது, ஜியோமார்ஃபாலஜி, ஆங்கிலத்தில் இதுக்கு என்ன சொல்லுவோம், ஜியோமார்ஃபாலஜின்னு சொல்லுவாங்க. சரிங்க சார், இயற்புவியில் நமக்கு என்னென்ன சார் இருக்குது, அப்போ அதனுடைய தொடர்புடைய துறைகள், மற்ற துறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவியியலுடைய முதல் பிரிவு இயற்புவியியல்.
அப்போ இந்த இயற்புவியியலில் என்னென்ன சார் படிக்கிறோம், என்னென்ன சார் நம்ம வந்து அதில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவி புறவியல் அப்படின்னு ஒரு டாபிக். புவி புறவியல் இந்த ஒரு டாபிக் வந்து படிக்க போகிறோம். அடுத்தது மண் புவியியல், புவி புறவியல், அடுத்தது மண் புவியியல், அடுத்தது காலநிலையியல் மற்றும் நீரியல், பேராழியல், உயிர் புவியியல், சுற்றுச்சூழல் புவியியல். இந்த தலைப்புகளில் இடம்பெற்றது தான் இது ஜியோ மார்ஃபாலஜி என்கிற இயற்புவியல், அதாவது புவி புறவியல் சொல்லுவோம். அதுதான் வந்து ஜியோ மார்ஃபாலஜி. இயற்புவியலில் ஒரு பகுதி தான் இந்த புவி புறவியல், ஜியோ மார்ஃபாலஜி. இயற்புவியல் அப்படின்னு சொன்னாலும் புவி புறவியல் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு வந்து ஒன்று தான். அப்போ புவி புறவியலுக்கான ஆங்கில சொல் ஜியோ மார்ஃபாலஜி. இதில் இடம்பெற்றக்கூடிய துறைகள் நம்ம வந்து வரிசையாக பார்த்தோம். அப்போ புவி புறவியலாக நம்ம வந்து என்ன பார்த்துருப்போம், பொதுவாக என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவி புறவியலில் என்னென்ன சார் நமக்கு வந்து வந்திருக்கோம், என்ன சார் படிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு புவியினுடைய இயக்கங்கள், அப்போது அதனுடைய உள் இயக்கம் ஒன்று இருக்கும், வெளி இயக்கம் ஒன்று இருக்கும். அதாவது உள் சக்தி, வெளி சக்தி அப்படின்னு சொல்லலாம். அதாவது எண்டோஜெனிக், எக்ஸோஜெனிக். இந்த டாப்பிக்கை நம்ம வரிசையாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். அடுத்தது மண் சார்ந்த விஷயங்கள், சாயலுடைய வகைகள், அந்த சாயல்கள் எந்தெந்த தாவரங்களுக்கு உகந்தது, இத்தகைய படிப்பெல்லாம் மண் புவியில் வரும். காலநிலையியல், கிளைமட்டாலஜி, பொதுவாக காலநிலையில் நமக்கு வளிமண்டலத்தோடு எவ்வாறு தொடர்புடையதாக இருக்கிறது, காலநிலையினுடைய தன்மைகள் என்ன அப்படின்றத படிக்க போகிறோம். அடுத்தது நீரியல், ஹைட்ராலஜி. அடுத்தது பேராழியல், ஓசனோகிராஃபி, நமக்கு வந்து கடல்களை பற்றிய ஆழமான செய்திகளையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். உயிர் புவியியல். அடுத்தது சுற்றுச்சூழல் புவியியல், என்விரான்மெண்ட் ஜியாகிரஃபி. உயிர் புவியியல்னால் பயோகிராஃபி. நம்ம வந்து இயற்புவியியல் இந்த டாப்பிக்கில் நம்ம வந்து பார்க்க போகிற டாப்பிக்கில் நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம வந்து புவி புறவியல், அடுத்தது மண் புவியியல், காலநிலையியல், நீரியல், பேராழியல், உயிர் புவியியல், சுற்றுச்சூழல் புவியியல். அடுத்தது இது வந்து முதலாவது இயற்புவியல்னால் என்னன்றதை பார்த்தோம். அடுத்தது மானிட புவியியல், ஹியூமன் ஜியாகிரஃபி. இதில் என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்று புவியியல், மானிடவியல் புவியியல், கலாச்சார புவியியல், சமூக புவியியல், மக்கள்தொகை, பாப்புலேஷன் ஜியாகிரஃபி, மக்கள் தொகை புவியியல், குடியிருப்பு புவியியல், அரசியல் புவியியல், பொருளாதார புவியியல், மருத்துவ புவியியல். இதெல்லாம் மானிடங்கள் சார்ந்த ஒரு புவியியல். அடுத்தது புவியியல் நுணுக்கங்கள், மூன்றாவதாக நம்ம வந்து பார்க்க போகிறது புவியியல் நுணுக்கங்கள். இந்த மூன்றாவது டாபிக் நமக்கு என்னென்ன வந்து பாருங்கள், கணித புவியியல், புள்ளியியல் புவியியல், நில வரைபடவியல், கிரிப்டோகிராஃபி, தொலை நுண்ணறிவு, புவி தகவல் அமைப்பு, GIS, ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அடுத்தது உலகளாவிய வலைப்பின்னல். இந்த செய்திகள் எல்லாம் புவியியல் நுணுக்கங்கள். நம்ம புவியியலுடைய பிரிவுகள் மூன்றாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று இயற்புவியியல், மற்றொன்று மானிட புவியியல், மற்றொன்று புவியியல் நுணுக்கங்கள். வரிசையாக இந்த புவியியலுடைய பிரிவுகளை வரிசையாக நம்ம வந்து பார்க்கலாம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது இயற்புவியல்.